இலங்கையில் பெண்களுக்கு மாதவிடாய் காலங்களில் முழுமையான வேதனத்துடன் கூடிய விடுமுறை வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லி வலியுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இலங்கை குடும்ப திட்டமிடல் சங்கம் இது குறித்த வலியுறுத்தலை விடுத்திருக்கிறது. ஒவ்வொரு மாதமும் பெண்களை பொறுத்தவரைக்கும் மாதவிடாய் அப்படின்னு சொல்லும் போது பலவிதமான பிரச்சனைகளை அவர்கள் எதிர்கொள்கிறார்கள். உடல் உளம் சம்பந்தமான பல்வேறுபட்ட அசௌகரியங்களுக்கு அந்த பெண்கள் ஆளாக்கப்பட்டு தொழில் செய்யக்கூடிய இடங்கள்ல கூட அதை சொல்ல முடியாம ரொம்ப கஷ்டப்படக்கூடிய நிறைய சம்பவங்களை நாங்க பார்த்திருப்போம். இவ்வாறு இந்த பெண்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டதை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில தான் இந்த ஒரு தொலைநோக்கு செயற்திட்டம் முன்னெடுக்கப்பட இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக இலங்கையில் சிறுவர் மற்றும் மகளிர் விவகார அமைச்சு உள்ளிட்ட இது சார்ந்த அமைச்சுகளுக்கு இது குறித்து தமது கோரிக்கையை விடுக்க இருப்பதாக இலங்கை குடும்ப திட்டமிடல் சங்கம் குறிப்பிட்டிருக்கின்றது. அது மாத்திரமில்லாம தமது சங்கத்தை சேர்ந்த பெண் ஊழியர்களுக்கு கடந்த ஆண்டிலிருந்தே இந்த நடைமுறை அமுலுக்கு வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அவர்களுடைய சங்கத்தில் பணியாற்றக்கூடிய அனைத்து பெண்களுக்கும் மாதவிடாய் காலங்களில் முழுமையான வேதனத்துடன் கூடிய விடுமுறை வழங்கப்படுகிறது என்ற விஷயத்தையும் அவங்க பதிவு பண்ணியிருக்கிறாங்க. எனவே இலங்கையை பொறுத்த வரைக்கும் பெண்கள் இனி வரக்கூடிய காலங்களிலும் இந்த மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடாது. அவர்களுக்கு போதுமான அளவில் மருத்துவ சேவைகளோ அல்லது அவர்களுக்கான ஓய்வோ தேவைப்படுது அப்படின்ற ஒரு காரணத்தினால்தான் இந்த நடைமுறை நாடு முழுவதும் வர வேண்டும் அப்படின்னு சொல்லியும் அந்த சங்கம் குறிப்பிட்டிருக்கின்றது. அது மாத்திரமில்லாம உலக அளவில் மாதவிடாய் சார்ந்த தயாரிப்புகள் மற்றும் பெண்களுக்கான விழிப்புணர்வு சம்பந்தமான விஷயங்களையும் மக்கள் அதிகமான கவனத்தில் கொள்ள வேண்டும். மாதவிடாய் சார்ந்த தயாரிப்புகளை பயன்படுத்தும் போது அதற்கான வரிகளை நீக்குதல் உள்ளிட்ட பல்வேறுபட்ட செயல்முறைகளை பெண்களுக்காக முன்னெடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியும் இலங்கை குடும்ப திட்டமிடல் சங்கம் வலியுறுத்தி இருக்கின்றது.